உலகின் பெரும் பணக்கார மன்னர் 4,50,000 கோடி சொத்து, 38 விமானங்கள், 40,000 கட்டிடங்கள். யார் இந்த ராமா எக்ஸ்? வணக்கம். எலான் மஸ்க், ஜெஃப் பெசோஸ் போன்ற பெரும் பணக்காரர்களைப் பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எந்த ஒரு தனிப்பட்ட தொழில் நிறுவனமும் நடத்தாமல் வெறும் பாரம்பரிய சொத்துக்கள் மற்றும் முதலீடுகள் மூலம் உலகையே வியக்க வைக்கும் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறார் தாய்லாந்து மன்னர். எலிசபெத் ராணியின் குடும்பத்தை விட பல மடங்கு செல்வம் கொண்ட இந்த மன்னரின் சொத்து விவரங்களை கேட்டால் மலைத்துப் போவீர்கள். மலைக்க வைக்கும் சொத்து மதிப்பு. இவரது சொத்து மதிப்பு சுமார் $50 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இவரது பெரும்பாலான சொத்துக்கள் கிரவுன் ப்ராப்பர்ட்டி பியூரோ மூலம் நிர்வகிக்கப்படுகின்றன. 2018இல் இந்த அமைப்பு முழுமையாக மன்னரின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. ரியல் எஸ்டேட் சாம்ராஜ்யம். தாய்லாந்து முழுவதும் சுமார் 16,000 ஏக்கர் நிலம் இவருக்கு சொந்தமானது. நாடு முழுவதும் 40,000க்கும் மேற்பட்ட சொத்துக்களை ஆடம்பர ஹோட்டல்கள், வணிக வளாகங்கள், அரண்மனைகள் ஆகியவற்றை வாடகைக்கு விட்டுள்ளார். தலைநகர் பாங்காக். பாங்காக் நகரில் மட்டும் இவருக்கு 17,000 சொத்துக்கள் உள்ளன. இதன் மூலம் வரும் ஆண்டு வருமானம் மட்டும் பல்லாயிரம் கோடிகளை தாண்டுகிறது. பறக்கும் மற்றும் மிதக்கும் சொகுசு. விமானப்படை. மன்னருக்கு சொந்தமாக 38 தனியார் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் உள்ளன. இதில் போயிங் மற்றும் ஏர்பஸ் ரக விமானங்களும் அடக்கம். சொகுசு கார்கள். ரோல்ஸ் ராய்ஸ், பென்ட்லி உள்ளிட்ட சுமார் 300க்கும் மேற்பட்ட உலகத்தரம் வாய்ந்த சொகுசு கார்களை வைத்துள்ளார். தங்க படகுகள். அரச சடங்குகளுக்காக பயன்படுத்தப்படும் 52 தங்க முலாம் பூசப்பட்ட சொகுசு படகுகள் இவரிடம் உள்ளன. முதலீட்டு ஜாம்பவான். வெறும் நிலம் மட்டுமல்லாது தாய்லாந்தின் மிகப்பெரிய நிறுவனங்களிலும் இவருக்கு பங்குகள் உள்ளன. சியாம் கமர்ஷியல் பேங்க். இதில் 23% பங்குகள் இவருக்கு உண்டு. சியாம் சிமெண்ட் குரூப். நாட்டின் மிகப்பெரிய தொழில் நிறுவனமான இதில் 33% பங்குகளை வைத்துள்ளார். தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் சுவாரஸ்யங்கள். இராணுவ பயிற்சி. இவர் ஆஸ்திரேலியாவில் இராணுவ படிப்பை முடித்தவர். விமானங்களை இயக்க தகுதி பெற்ற விமானியாவார். சர்ச்சைகள். இவரது திருமண வாழ்க்கை மற்றும் ஜெர்மனியில் அதிக காலம் தங்குவது போன்றவை உலக ஊடகங்களில் அவ்வப்போது சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளன. வைர சேகரிப்பு. உலகின் மிகப்பெரிய வெட்டப்பட்ட வைரமான 545 கேரட் கோல்டன் ஜூபிலி வைரம் இவரிடமே உள்ளது. பாரம்பரியமும் நவீனமும் கலந்த ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழ்ந்து வரும் மன்னர் ராமா எக்ஸ் இன்றைய காலத்திலும் ஒரு மன்னர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருக்க முடியும் என்பதற்கு சான்றாக திகழ்கிறார். 7,000 சொகுசு கார்கள். தங்கத்தாலான போயிங் விமானம். புரூனை சுல்தானின் மிரட்டலான சொத்து விபரங்கள். எழுங்க மிகப்பெரிய கேரேஜில் செல்வுதாரம். உலகின் பெரும் பணக்கார மன்னர்களில் ஒருவரான புரூனை சுல்தானை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அவரிடம் இருக்கும் கார் சேகரிப்புகளை கேட்டால் உலக நாடுகளே வியந்து போகின்றன. சுமார் $5 பில்லியன், அதாவது சுமார் 41,000 கோடி மதிப்புள்ள கார் சேகரிப்பை மட்டும் வைத்துள்ள இவரது அசாத்தியமான சொத்துக்களை பார்ப்போம். 7,000 கார்கள் கொண்ட பிரம்மாண்டமான கேரேஜ். உலகின் மிகப்பெரிய கார் சேகரிப்புக்கு சொந்தக்காரர் இவர்தான். இவரது கேரேஜ் என்பது ஒரு பெரிய விமான நிலையத்தின் அளவுக்கு பெரியது. பிரத்யேக பிராண்டுகள். இவரிடம் இருக்கும் கார்களின் விவரங்கள் இதோ. 600+ ரோல்ஸ் ராய்ஸ். உலகில் அதிக ரோல்ஸ் ராய்ஸ் கார்களை வைத்திருப்பவர் இவரே. 450+ ஃபெராரி கார்கள். 380+ பென்ட்லி கார்கள். இது தவிர மெர்சிடிஸ் பென்ஸ், லாம்போர்கினி, மெக்லாரன் என உலகின் அனைத்து விலையுயர்ந்த கார்களும் இவரிடம் நூற்றுக்கணக்கில் உள்ளன. தனித்துவம். பல கார் நிறுவனங்கள் புரூனை சுல்தானுக்காக மட்டுமே பிரத்யேகமான டிசைன்களில் கார்களை தயாரித்து வழங்கியுள்ளன. தங்க முலாம் பூசப்பட்ட போயிங் 747. மன்னரின் பயணங்கள் எப்போதும் சாதாரணமாக இருக்காது. பறக்கும் அரண்மனை. இவரிடம் இருக்கும் போயிங் 747-400 ரக விமானம் முழுவதுமே தங்கம் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் அலங்கரிக்கப்பட்டது. இதன் மதிப்பு மட்டும் சுமார் 3,000 கோடிக்கும் மேல். இந்த விமானத்தின் உள்ளே இருக்கும் வாஷ் பேசின் கூட சுத்த தங்கத்தாலானது என்பது குறிப்பிடத்தக்கது. 1,888 அறைகள் கொண்ட உலகப்பெரிய அரண்மனை. இஸ்தானா நூருல் ஈமான். இதுதான் இவரது அரண்மனையின் பெயர். இது 20 லட்சம் சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ளது. இதில் 1,888 அறைகளும் 257 கழிவறைகளும் 5 சொகுசு நீச்சல் குளங்களும் உள்ளன. 200 குதிரைகள் தங்குவதற்கு ஏசி வசதியுடன் கூடிய லாயமும் 110 கார்களை நிறுத்தும் வசதி கொண்ட தனி கேரேஜும் என இந்த அரண்மனை ஒரு நகரத்தை போன்றது. சுவாரஸ்யமான சில தகவல்கள். முடித்திருத்தம். மன்னருக்கு முடித்திருத்த செய்ய லண்டனிலிருந்து ஒரு பிரத்யேக முடித்திருத்துபவர் தனி விமானத்தில் வரவழைக்கப்படுவார். இதற்காக மட்டும் அவர் சுமார் 15 லட்சம் ரூபாய் செலவு செய்கிறார். சொத்து மதிப்பு. இவரது மொத்த சொத்து மதிப்பு சுமார் $30 பில்லியன், அதாவது சுமார் 2.5 லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. பெட்ரோல் வளத்தால் கொழிக்கும் புரூனை நாட்டின் சுல்தான் இன்றும் நவீன காலத்தின் ஒரு பேரரசராக தனது வாழ்க்கையை தொடர்கிறார். மன்னர் ராமா எக்ஸிடம் இருக்கும் மஞ்சள் வைரம். கோகினூரையே மிஞ்சிய அதன் சுவாரஸ்யமான கதை.
வைரங்கள் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது கோகினூர் வைரம்தான். ஆனால் அதைவிட எடையில் பெரிய, உலகில் இதுவரை செதுக்கப்பட்ட வைரங்களிலேயே முதலிடத்தில் இருக்கும் ஒரு வைரம் தாய்லாந்து மன்னரிடம் உள்ளது. சபிப்புக்கு ஆளாகும் என அஞ்சப்பட்ட ஒரு கல் இன்று உலகின் விலைமதிப்பற்ற பொக்கிஷமாக மாறிய கதை இதோ. கண்டுபிடிப்பு: ஒரு அசிங்கமான பிரவுன் கல். ஆண்டு 1985. தென்னாப்பிரிக்காவின் புகழ்பெற்ற பிரீமியர் சுரங்கத்தில் இந்த வைரம் கண்டெடுக்கப்பட்டது. ஆரம்ப தோற்றம்: இது கண்டெடுக்கப்பட்டபோது ஒரு அசிங்கமான பிரவுன் கல் என்றுதான் கருதப்பட்டது. இதன் கரடுமுரடான எடை 755.5 கேரட். மறைக்கப்பட்ட ரகசியம்: அந்த காலத்தில் பிரவுன் வைரங்களுக்கு பெரிய மதிப்பு இல்லை. எனவே இதை ஒரு அசிங்கமான வாத்து என்றே பலரும் வர்ணித்தனர். சபிப்புக்கு ஆளானதா? புதிய தொழில்நுட்பத்தின் சோதனை. இந்த வைரத்தை செதுக்க வருணவர்கள் யாரும் முன்வராத நிலையில் கேபி டோல்கோவ்ஸ்கி என்ற உலக புகழ்பெற்ற வைர நிபுணரிடம் இது ஒப்படைக்கப்பட்டது. இந்த வைரத்தை செதுக்கும்போது ஏதேனும் விபத்து நடந்தால் அது பெரும் இழப்பு என்பதால் அப்போது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட நவீன கருவிகளை சோதிக்க இந்த கல் பயன்படுத்தப்பட்டது. ஜொலிக்கும் புன்னிற வைரம். சுமார் 2 ஆண்டுகள் கடும் உழைப்புக்குப் பிறகு அந்த கல் செதுக்கி முடிக்கப்பட்டது. வெளிவந்த முடிவைக் கண்டு உலகமே வியந்தது. அந்த அசிங்கமான பிரவுன் கல் கண்ணை பறிக்கும் மஞ்சள் பிரவுன் நிறத்தில் ஜொலித்தது. செதுக்கி முடிக்கப்பட்ட பிறகு இதன் எடை 547.67 கேரட். இது இங்கிலாந்து அரசின் கிரீடத்தில் உள்ள கல்லினன் 1 என்ற வைரத்தை விட 15.37 கேரட் எடை அதிகம். தாய்லாந்து மன்னருக்கு சென்றது எப்படி? 1995ஆம் ஆண்டு தாய்லாந்து தொழிலதிபர்கள் குழு ஒன்று இந்த வைரத்தை வாங்கி அப்போதைய மன்னர் பூமிபோல் அதுல்யதேத், அதாவது ராமா நயனின் 50வது ஆண்டு முடிசூட்டு விழாவை முன்னிட்டு அவருக்கு பரிசாக வழங்கினர். இதனாலேயே இதற்கு கோல்டன் ஜூபிலி வைரம் என்று பெயர் வந்தது. தற்போது இந்த வைரம் அவரது மகனான மன்னர் மகா வஜிராலாங்கோர்ன் வசம் உள்ளது. தற்போதைய மதிப்பு: இந்த வைரத்தின் தற்போதைய மதிப்பு சுமார் $4 பில்லியன் முதல் $12 பில்லியன் வரை இருக்கலாம் என கணிக்கப்படுகிறது. இது தாய்லாந்து நாட்டின் அரச முத்திரையாகவும் அவர்களின் சொத்தாகவும் போற்றப்படுகிறது. ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கல் இன்று உலகின் மிகச்சிறந்த கலைப்படைப்பாக தாய்லாந்து அரண்மனையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது.